ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்த்த கொடுமையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ உடனே ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதாகப்பட்டது என்னன்னா, புதுசாக வந்திருக்கிற ஹோண்டா அமேஸ் காரில் ஃப்ரண்ட் வீல் ஏதோ சத்தம் கேட்கறதா சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் காரை கொண்டு வந்தார். இந்த கார் வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஆனால் ஸ்டியரிங்கும் லெஃப்ட் சைடு ஓவராக கிராஸாக இருந்துச்சு. ஸ்டியரிங்கை சரி பண்ணால் கார் டிவைடரில் இடிக்கிற மாதிரி போச்சு. கஸ்டமர் சொன்னது ஃப்ரண்ட் வீலில் சத்தம் கேட்கறதா சொல்லி பிரச்சனைன்னு. ஆனால் இங்கே ஸ்டியரிங் கிராஸும் இருந்ததால ஃபர்ஸ்ட் நான் வீல் அலைன்மெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி சென்சார் டார்கெட்டை 4 வீலுக்கும் மாட்டிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரன் அவுட் ப்ராசஸை பண்ணிட்டு பிறகு கேசர் ப்ராசஸ் வந்ததோ ஸ்டியரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி சென்டர் பண்ணேன். நான் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஸ்டியரிங் லெஃப்ட் நல்லா இறங்கி தான் இருந்துச்சு. இப்போதான் கஸ்டமர் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. அதாவது கம்பெனி சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் வீல் அலைன்மெண்ட் பார்த்து ஸ்டியரிங் கிராஸ் ஆயிருக்கு. காரை கஸ்டமர் திரும்பவும் கொண்டு போக அதை சரி பண்ண டோர் ரீடிங் 2 பக்கமும் உள்ள வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. அப்பவும் சரியாகலன்னு டயரை ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்தா ஃப்ரண்ட் வீல்ல நாய்ஸ் வந்திருக்கு. அதோட ஸ்டியரிங் கிராஸும் சரியாகல. அதுக்கப்புறமா தான் கஸ்டமர் நம்மளை தேடி வந்திருக்காரு. நான் ஸ்டார்டிங்லேயே என்ட்ராய்டு நட்டை லூஸ் பண்ணிட்டு ஸ்டியரிங்கை மெல்லமாக ஷேக் பண்ணி செடியாக வச்சு லாக் பண்ணேன். ஆனால் காரோட இன்ஜினை மட்டும் ஆஃப் பண்ணலை. இப்போ அன்னிவனாக இருந்த டோர் ரீடிங்கை சரி பண்ணுறதுக்காக ரொம்ப கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணேன். என்ட்ராய்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது நிதானம் முக்கியம். அப்போ தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டியரிங் செடியாகும். எப்படியோ ஒரு வழியாக 2 பக்கமும் டோர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரீடிங் எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸ்டியரிங்கும் நேரம் ஆகிடுச்சு. அடுத்ததாக காரை ஜாக்கில் போட்டு லிஃப்ட் பண்ணி 4 வீலையும் கலட்டி செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. கம்பெனி சர்வீஸில் ரொட்டேஷன் பண்ணி போட்டிருந்த டயரில் ஃப்ரண்ட் லெஃப்ட் வீல் ஒரு பக்கம் அன்னிவனாக தெரிஞ்சிருந்ததை பார்த்தேன். இந்த மாதிரியான டயர் பின்னாடி இருந்தாலே நாய்ஸ் வரும். ஃப்ரண்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க டயரை நல்லபடியாக செக் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் ஒரு வழியாக ஃப்ரண்ட்டில் போடுறதுக்காக நல்ல வீலை செலக்ட் பண்ணி வீல் பேலன்சிங் பார்த்து போட்டுட்டு காரை மறுபடியும் டெஸ்ட் போகலான்னு கிளம்புனேன். இந்த முறை ஸ்டியரிங் சரியாயிருச்சு. கார்ல எந்த நாய்ஸும் வரல. கஸ்டமரோ காரை ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. புது கார்ல, அதுவும் புது டயர்ல இப்படி பிரச்சனை வந்ததை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ இந்த காரோட பிரச்சனையை சரி பண்ணிட்டேன்.